நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, சற்று இதை வந்து காணுங்கள். சதி, அதை எரிந்து விட. எரியவா? எதற்காக? இது நன்றாக தானே உள்ளது. இது யாதென்று நீ அறிவாயா? இது ருத்ராட்சம். இதை அணிவது நமது விரோதிகளின் வழக்கம். அதனால் என்ன? இது என் வசம் இருப்பதால் நான் விரோதியாகிவிடப் போவதில்லை. சோதரி, ருத்ராட்சத்தை ஸ்பரிசிக்கவும் நம்மவருக்கு அனுமதி இல்லை. அவ்விதம் விதி இருந்தால் அதை என்னிடம் தந்தை உரைத்திருப்பார். இதை நீ எரிய போகிறாயா இல்லையா? அனாவசியமாக தியாகம் செய்வது எனது சுபாவம் இல்லை. தந்தையின் அளவுக்கரிய அன்பால் உன் சிந்தையில் பிடிவாதம் குடிக்கொண்டுள்ளது. இதோ பார் சதி, இது குறித்து உன்னை எச்சரிக்க தந்தை அவர்கள் மறந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் உன்னை மன்னிப்பதும் சாத்தியம். இருப்பினும் ஐயங்கள் ஏதுமின்றி நீ இழைக்கும் இத்தவறினால் அவர் உள்ளம் வருந்துவது உறுதி. அதிதி, நேரத்தை விரயமாக்குவதே உனது எண்ணம் என்றால் இவளுக்கு புத்தி கூறு. ஏனெனில் தந்தை அங்கு அபிஷேக நீருக்காக நம்மை எதிர்நோக்கி இருப்பார். தந்தையின் அகம் வருந்த நான் காரணமாவதா? அது சாத்தியம் அன்று.
பிரஜாபதி தக்ஷர் சப்த ரிஷிகள் வருகை தருகிறார்கள். இந்த சுப நிகழ்வில் பங்கேற்க சப்த ரிஷிகள் வருகை தந்ததை நான் கௌரவமாக எண்ணுகிறேன். விக்கிரகத்தை வெளிப்படுத்த அனுமதி கோருகிறேன். அனுமதிக்கிறோம் பிரஜாபதி. தாம் எண்ணிய பணி ஈடேறட்டும். உங்கள் விஜய். மிக பெரும் அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. முழுமையடையாத விக்கிரகத்தை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது? என்ன இது? தக்ஷ மகாராஜா, பிரஜாபதி தக்ஷ மகாராஜா. பிராணனை காத்துக்கொள்ள பிராணிகள் அனைத்தும் போராடுகின்றன. தன் நலத்திற்காக தங்கு தடையற்ற வாழ்வை தேர்ந்தெடுக்கின்றன. எனினும் இந்த மனித பிறவியானது தன் நலம் மட்டுமின்றி இத்தன்னிகரில்லாத தரணியின் பொது நலத்தையும் கருத்தில் கொண்டு பிறரையும் வாழ்வில் உயர்த்தக்கூடிய மனம் கொண்ட ஓர் உன்னத பிறவியாக இறைவனால் படைக்கப்பட்டது. ஆகையால் தான் இயற்கையின் விதிமுறைகளைக் கொண்டு இவ்வுலகில் வாழ்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சடங்குகளையும் கருத்தில் ஏற்று அனைவரும் தாழ்வணிந்து வழிபட புதியதொரு ஆலயத்தினை எழுப்ப நிர்ணயம் செய்திருக்கின்றேன். எனது எண்ணத்தில் திண்ணமாக உதித்த இந்த செயல் கடமை தவறாத எனது மனப்பான்மையை பறைசாற்றுவதாக அமையும். புதிய ஆலயம் விரைவில் எழும். அதில் மகாவிஷ்ணுவின் இந்த விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்படும். அது நமது சமயத்தின் சின்னமாக விளங்கும். நம் நம்பிக்கையை பிரதிபலிக்கும். நமது பெருமையை முரசு அறிவிக்கும். அத்துடன் இல்லாமல் தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்குபவர் இறைவன் ஸ்ரீ ஹரியே என்று உறுதி செய்யும். இறைவன் விஷ்ணு மாத்திரமே பூஜைக்குரியவர்.
இறைவன் விஷ்ணு மாத்திரமே தரிசிக்க தகுந்தவர். அவரின்றி வேறொருவர் இல்லை. பிரஜாபதி தக்ஷர் தக்ஷ மகாராஜா, பிரஜாபதி தக்ஷ மகாராஜா, தக்ஷ மகாராஜா, பிரஜாபதி தக்ஷர், பிரஜாபதி தக்ஷர், தக்ஷ மகாராஜா, பிரஜாபதி தக்ஷ மகாராஜா, தக்ஷ மகாராஜா. நன்று சிற்பி, அற்புதமான விக்கிரகம் படைத்திருக்கிறாய். உனது கலைத்திறன் கல்லான இதயத்தையும் கனிய வைக்கும். வேண்டாம் பிரஜாபதி. இவ்விக்கிரகத்தை வடிக்க கிடைத்த வாய்ப்பினையே பெரும் சன்மானமாக கருதுகிறேன். மிக்க நன்றி அரசே. தக்ஷராஜனே, புறப்பாட்டிற்கு உகந்த சமயம் இதுவே. இவ்விதம் தக்ஷராஜன் குறையுள்ள விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யவிருப்பதாக அறிந்திருந்தால் ஒரு காலம் என் கால் இங்கு பதிந்திருக்காது. மன்னிக்க வேண்டுகிறேன் காசியபரே. இனியும் நான் இந்த பாவத்தில் பங்கேற்க இயலாது. எனக்கு விடையளியுங்கள். ரிஷிகளே, இவ்விதம் தக்ஷராஜன் யாகத்தினின்று தாம் புறப்படுவது உசிதமல்ல. காலம் நமது கால்களை இங்கு கட்டி இழுத்து வந்துள்ளது. இந்த விழா ஒரு வருங்கால பெரும் நிகழ்விற்கான சங்கேதமாக தோன்றுகிறது. ரிஷிகளே, இவ்விதம் தக்ஷராஜன் யாகத்தினின்று தாம் புறப்படுவது உசிதமல்ல. காலம் நமது கால்களை இங்கு கட்டி இழுத்து வந்துள்ளது. இந்த விழா ஒரு வருங்கால பெரும் நிகழ்விற்கான சங்கேதமாக தோன்றுகிறது. தயக்கம் என்ன? விக்கிரகத்தின் எடை கூடுதலாக இருப்பதாக அனைவரும் கருதுகிறார்கள். அவ்வாறு இருப்பின் சேவகர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படட்டும். ஆகட்டும் பிரஜாபதி. வலிமையை பயன்படுத்துங்கள். முடியவில்லை என்றால் சேவகர்கள் எண்ணிக்கை அதிகமாக்குங்கள். உத்தரவு மன்னவா. கேளாய் தக்ஷராஜனே,
தாம் எவ்வளவு முயற்சித்தாலும் இப்பணி பரிபூரணமாவது சாத்தியமல்ல. தாம் உண்மையை ஏற்பதே சிறந்தது. பகவான் விஷ்ணுவின் விக்கிரகம் முழுமையடையவில்லை. அதனால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிற்பியை இவ்விதம் தாம் செய்தது ஏன்? விக்கிரகம் முழுமை பெறாத நிலையில் இருப்பதால் தான் ஆலயத்தினுள் நுழைய மறுப்பதாக கருதுகிறார்கள். பிழையோ உமது. ஆனால் தாழ்வதென்னவோ என் தந்தையின் தலைதான். இறைவன் மகாவிஷ்ணுவின் இந்த விக்கிரகத்தின் உருவமானது முழுமையடையாதிருப்பதாக கூறுவது யார்? நான் ஏற்ற பணியில் இறக்கும் ஒன்றை சுட்டிக்காட்டும் அதிகாரத்தினை இக்ஷணம் வரைக்கும் இந்த தக்ஷன் எவருக்கும் அளிக்கவில்லை. தேவி, பிழை செய்தவன் நான் என கருதித்தான் என்னை நிந்திப்பது தகும். எனினும் நான் கூறியதை கூறிய வண்ணம் நிறைவேற்றி தந்த ஒரு கைப்பதுமைதான். ஆனாலும் இறைவனின் விதிகளுக்கு தாமும் விலக்கானவர் அல்ல பிரம்மகுமாரனே. காலம் இன்னும் கடக்கவில்லை. தம் பிரஜைகள் முன்னிலையிலேயே லஜ்ஜை கொள்ளும் எச்செயலிலும் தாம் ஈடுபடாதிருப்பது நல்லது. பிரதிஷ்டை செய்வதில் வரும் தடைகளை தவிடுபொடியாக்கி இறைவன் விஷ்ணுவின் உள்ளத்தை குளிர்விக்க வேண்டியது நமது கடமை. அதற்கு நான் அறிந்த உபாயம் ஒன்று உண்டு. நாராயணி யாகம்.